சேனலுக்கு ஆணிலை பாலகிருஷ்ணன் ஐயா அவர்களுக்கு நன்றி. இங்கே வந்திருக்கிற அத்தனை ஜோதிடர்களுக்கும் நன்றிங்க. என் பேர் கோபிக்கிறேனுங்க. கரூர் ஜோதிடம்ங்கிறது நம்ம விநாயகர் முருகர் ஜோதிடம் வச்சுருக்கோம். இப்போ நான் சொல்ல போகிற தலைப்பு என்னன்னாங்க, அந்த பக்கத்தில் வச்சு எல்லோரும் வந்துங்க கண்டாதர நட்சத்திரம்னு சொல்லி பயப்படும். கண்டாதர நட்சத்திரம் மட்டும்தான் ஜெகத்தையே ஆடும். ஏன்னா ஒரு உயிர் தப்பிச்சு அந்த உயிர் ஜனிக்குதுங்க. ஏன்னா நட்சத்திரம் உதாரணம் சொல்லலாம் அப்படின்னா, மகம் ஜெகத்தை ஆண்டுட்டு போயிடுச்சு. நம்ம வச்சுருக்கோமா கண்டாதர நட்சத்திரம்ட்டு ஜெயலலிதா இல்லைங்களா? அஸ்வினி, பரணி, மகம், மூலம், மதுரை மீனாட்சி ஆண்டுகிட்டு இருக்கிறது மீனாட்சி அம்மன் மூல நட்சத்திரத்தில். ஜெகட் ஆண்டுலேயே மதுரை ஆண்டுதான் இல்லைங்களா? இன்றைக்கும் அவங்க மதுரை மீனாட்சி தாயார் சொல்கிறோம். அதே மாதிரி உங்களோட இதில் திரும்ப ரேவதி, ஆயில்யம், இதுவும் கண்டாதர நட்சத்திரங்கள். இது மட்டும் எப்படின்னா, பிறக்கும்போது இன்னொரு விஷயத்தை அழிச்சிட்டு தான் இது திரும்ப உருவாகி வருது. அதில் 1ஆம் பாதம், 2ஆம் பாதம், 3ஆம் பாதம்லாம் வச்சுருக்கோம். நம்ம அதுக்கான ஒரு சில விஷயத்தில் வந்துட்டாங்க, அதில் தான் பிறக்குதுன்னு வச்சுக்கோங்க. பிறந்துட்டா ரொம்ப சிரமப்படுறாங்க, நம்ம ரொம்ப கஷ்டம் சொல்லி கேட்குறாங்க. அப்போ அதுக்கான வழிகள் இருக்கணும்ல. யோசிச்சிருக்கு முதல்ல வழி சொல்ல தெரியணும். கண்டாத நட்சத்திரங்க கஷ்டப்படும் டைட்டு வகை. இப்போ ஆயில்ய நட்சத்திரத்துக்கு ஒரு கோயில் இருக்குது, அதே அஸ்வினேஸ்வருக்கு ஒரு கோயில் இருக்குது. அப்போ அஸ்வினேஸ்வரனா பிரளய காலேஸ்வரர் கோயில்னு ஒன்று இருக்குங்க. ரொம்ப கஷ்டப்பட்டுகிட்டே இருக்கும், என்னென்னமோ பண்ணுறப்ப அது கேதுவோட நட்சத்திரமாக இருக்குது அப்படின்னா அதுக்கான கோயில்கள் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. ஒரு தடையாவது வாழ்க்கையில். இப்போ அது மட்டும் இல்லைங்க, அந்த நட்சத்திர சாரம். இப்போ ஒரு சனி திசை நடக்குது, அவர் போய் மேசத்தில் இருக்கார், அஸ்வினி நட்சத்திர காலிலே இருக்கார் அப்படின்னா அந்த கண்டாந்தர நட்சத்திர வேலையை அது கரெக்டாக செய்யும். ரொம்ப சிரமப்படுத்திடும். அவருடைய முதலுக்கே ஆபத்துன்னு வச்சுக்கோங்களேன். முதல் ஸ்தானத்தில் சரராசியில் தன்னுடைய தன்மையில் புகழை இழந்துற வாய்ப்பை கொடுத்து அவருடைய பொருளாதாரத்தை முடக்கி போட்டுருது. இது என்னுடைய அனுபவத்தில் பார்த்து கொடுத்துக்கிற நேரத்தில் நான் பார்த்த விஷயத்தை தான் உங்களுக்கு பகிர்ந்துக்கிறேன். ஆனால் கண்டாத நட்சத்திரம் பிறந்த பிறகு வெறும் கண்டாதம் மட்டும்தான் பாதிக்கும் அப்படின்லாம் எடுத்துக்காதீங்க. அந்த நட்சத்திர சாரங்களும் அந்த விஷயத்தை அந்த ஜாதகத்தில் நாங்கள் கண்டாத நட்சத்திரத்தில் இருக்கிற விஷயத்தில் பாதிப்பையும் பொருளாதாரத்தில் பாதிப்பையும் கொடுத்துருது. அதனால் இந்த பிரளய காலேஸ்வரர் வந்து விருதாச்சலத்தில் அட்டாசமான கோயிலாக இருக்குங்க. அங்கே போயிட்டு ஒரு அர்ச்சனை தீபம் அந்த நட்சத்திரம் வர அன்னைக்கு போங்க. இது 1ஆம் பாதம் மட்டும்தாங்க கண்டாந்திரம் அப்படியா? அப்போ அந்த நட்சத்திரத்துக்கெலாம் மதிப்பு மீதி ஒரு 2-3க்கெலாம் இல்லையா அப்படின்னா எல்லாத்துக்குமே இருக்குங்க. ஒரு சாரம் 2, 3, 4 வரைக்குமே அந்த மேசத்தில் தான் அஸ்வினி இருக்கும். அதெல்லாம் மகத்தில் போட்டிங்கன்னா கம்பல்சரியாக ஒன்றோடு தான் மகம் 1ஆம் பாதம் தான் நம்ம கண்டாதுன்னு சொல்லிட்டு இருக்கிறோம். அப்பயே 3ஆம் பாதம் 2ஆம் பாதத்தில் இருக்கும், உங்களுக்கு 4ஆம் பாதத்தில் இருக்கும். அந்த சோதனை வருது. அந்த இப்போ நான் ரீசனாக இப்போ காலையில் பார்த்த ஜாதகங்க கண்டாத நட்சத்திரம், மக நட்சத்திரம், கேது திசை. அந்த பொண்ணு அவர் மகத்தில் அந்த குழந்தைக்கு நடந்துட்டு இருக்கிறது, அந்த பொண்ணுக்கு குழந்தை பாக்கியம் இப்போ தவந்துருச்சு, நேற்று இறந்துருச்சு. இதுக்கு அந்த பொண்ணுக்கு கணக்குக்கு அந்த பொண்ணுக்கு 3ஆம் நட்சத்திரம் 3ஆம் பாதமாக தான் மகம் இருக்குது. அப்போ ஏன் அது பாதிக்கணும்? பாதிக்கக்கூடாதுல்ல. அப்போ நம்ம கண்டாத நட்சத்திரம் 1ஆம் பாதம் தான் பாதிக்கணுன்ட்டு நம்ம இங்கே பார்த்துட்டு இருக்கோம். அது மாதிரி தாங்க வைநாசத்தில் 22ஆம் நட்சத்திரம் தான் நம்ம பாதிப்போம். 1ஆம் பாதத்தில் 88வது பாதம் தான் வதய நட்சத்திரம் நம்ம நினச்சிட்டு இருப்போம். வைநாசத்தில் இல்லவே இல்லைங்க, அந்த 2-3மே பாதிக்குது. 28ஆம் நட்சத்திரம் பாதிக்குது. அந்த மாதிரி தான் கண்டாத நட்சத்திரத்துக்கு விதி விலக்கல் இருக்குது. இப்போ கண்டாத நட்சத்திரம் நடந்ததுனாவே முதல் நட்சத்திரத்துக்கான அந்த அஸ்வினி நட்சத்திரத்தில் 2-3 நாள் எந்த பாதமாக இருந்தாலும் சரிங்க, அந்த குழந்தைக்கு இப்பயே இடையிலேயே கட்டாயமாக ஒரு அர்ச்சனை தெய்வம் இல்லை மனிதனுக்கு இப்போ நடந்துட்டுருக்கு. அந்த பாதசாரத்தில் இப்போ அஸ்வினியில் கேது திசையிலேயே அந்த நட்சத்திர பாதம் இருக்குது அப்படின்னா பிரளய கலேஸ்வரர் போய் அர்ச்சனை தெய்வம் போட்டு வர சொல்லுங்கள். பெரிய பிரளயம் அவர் வாழ்க்கையில் வராது, சரிங்களா? அது மட்டும் இல்லைங்க, அது மகம் கேதுவாக இருக்குது, கேது திசை நடக்குது, மகத்தில் தான் பிறந்திருக்காரு அப்படின்னா எவ்வளோ ஜெயலலிதா கஷ்டப்பட்டு அந்த அம்மா திரும்ப முன்னுக்கு வந்தாங்க. கேது அவங்களுக்கு பலப்படுத்தி படத்தில் பெரிய புகழை கொடுத்தாலும் வாழ்க்கையில் நிறைய இழப்புகள் கொடுத்தது இல்லையா? அந்த மாதிரி இந்த கேதுல இப்போ நட்சத்திர சாதம் போயிட்டுருக்கு அப்படின்னா நீங்கள் கேது மட்டுமே எடுத்துகிட்டு இருக்கக்கூடாது. மகம் எங்கே இருக்குது, அந்த நட்சத்திர காலத்தில் எந்த வீட்டில் இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கான சொல்யூஷன் கொடுத்துட்டு, இந்த பொண்ணுக்கு ஒன்றுமே இல்லைங்க, மகம் சிம்மத்திலேயே போய் அந்த பொண்ணுக்கு நடந்தது ஒன்றுமே சொல்ல. கண்ணு மக நட்சத்திரம் வரும்போதெல்லாம் நான் எப்பயுமே ஈஸியான ரெமடி தருவேனுங்க. இப்போ எங்கள் மாமா சொன்ன மாதிரி, ஏன்னா எனக்கு வசந்தன் ஐயாவோட தொடர்புகள் இல்லாட்டினாலும் அதோட அதெல்லாம் நான் ரொம்ப ரொம்ப பார்த்துருக்கேன். அவரோட ஜீனுயரோட நான் அத்தனை டையப்புங்க சதீஷ் ஐயாவோட. அதனால் எப்படின்னா அந்த மக நட்சத்திரத்துக்கு உடையப்பட்டதில் பல வண்ண கலரில் ரிப்பனை வெட்டி போட்டு சாமி அடுத்த குழந்தை இதே மாதிரி ஆண் குழந்தை பிறகு அது வந்து மரணிக்காதுன்னு கொடுத்துருக்கேன்.
சரிங்களா? ஏன்னா அடுத்த வருஷத்துக்குள்ள குழந்தை பாக்கியத்தை தந்தாகணும். ஜோசியருக்கான வாய்ப்பு இல்லைங்க. அந்த பொண்ணுக்கு அந்த அமைப்பு இருக்கு. சரிங்களா? அப்ப ஒண்ணுமே இல்லைங்க. மகம் அப்படிங்கிறது பல வண்ண கலர். கேது நீங்க கொள்ளுன்னு சொல்லிடுறீங்க, அந்த கொள்ளு தான் கொன்றுச்சு, அது தேவையில்லை. ரிப்பன் ஏன் அப்படி தரோம் அப்படின்னா, சந்திரங்கிறது சீக்கிரமா ஆக்டிவேட், ஒரு நாள்ல சீக்கிரமா கடந்து போற கிரகத்துல சந்திரனும் சுக்கிரனும் தான். அப்ப அதை பலவண்ண கலர்ல கட் பண்ணி போடுங்கட்டோம். அது இல்லாமல் அந்த மகநஸ்திரம் வரக்கூடிய கோயில் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். அதுக்கு அந்த பொண்ணு போயிட்டு வரும்போது இந்த பாதிப்பு இல்லாமல் போயிடும். ரெண்டாவது நட்சத்திரங்களை பார்த்துட்டு ரொம்ப சிரமமாக இருக்குன்னெல்லாம் போட்டு உழட்டிக்காம நல்லதா அதுக்கான கோயில்களை புதுப்பு கொடுக்க அவங்க வாழ்க்கையில் பெரிய நன்மைக்கு வந்துடுறாங்க. அதே மாதிரி வத நட்சத்திர காலங்கள் வரும்போதும் அப்படி தான். அதுக்கப்புறமா அவங்களுக்கு ஆயுள் நட்சத்திரம் வந்ததுனாவே மதுரை மீனாட்சி கோயில் கட்டாயம் கொடுத்துருங்க. திசைகள் நடந்தால புதன் திசைகள் ஆயிலங்கால காயலில் தான் இருக்குது, புதன் கடகத்தில் தான் இருக்காரு, ஆயிலத்தில் தான் இருக்காரு அப்படின்னா கட்டாயமாக மதுரை மீனாட்சி கோயில் கொடுத்து அங்கே போய் அர்ச்சனை போட்டார் சொல்லுங்கள். புதன்கிழமை ஒரு நாள் கட்டாயமாக ஒரு 2 மணி நேரமாக அங்கே இருக்க சொல்லுங்கள். ஒரு கோயில் போனால் 24 நிமிஷமாவது அங்கே இருக்கணும் ஒரு நாளைக்கு. அப்போ தான் அந்த ஆக்டிவேஷன் நமக்கு கிடைக்கும். போனால் சாமி விட்டால் வெளியிருந்து எப்படி விட்டுட்டு போகிற வயசுலாம் வச்சுக்கூடாதுங்க, நல்லது நடக்காது. அது போல தானுங்க ரேவதி நட்சத்திரம் வந்ததுன்னா இப்போ நடந்துட்டு இருக்கு அப்படின்னா புதன் தான் நடக்குது. கண்டாத நட்சத்திரத்தில் தான் இருக்குது. 1ஆம் பாதம்லாம் எடுத்துக்காங்க, 4 பாதத்துக்குமே எடுத்துக்கங்க. நீங்கள் தேவி பண்ணத்தில் கடலை எழுத்த பெருமாள்னு இருக்கார், அங்கே போயிட்டு அவருடைய பிரச்சனையை தீர்க்கிறது கொடுங்க. அந்த பையன் ஃபாரின் போகிறதுக்கு ரொம்ப பயப்பட்டான். மீனத்தில் அவர் புதன் திசை இப்போ ஓடிட்டு இருக்கு, ரேவதி நட்சத்திரம் நடக்குது. ஆனால் எல்லா பக்கம் பாட்டேன், நான் ஒன்றும் வேலையில, நான் காசு கட்டிட்டேன், விசா வரல, பண்ணித்தர முடியுமா? ஒன்றுமே சொல்லலை. ஒரே ஒரு விஷயம் இருக்கு, பிள்ளையார்பட்டியில் பாஸ்போர்ட் விநாயகர்னே ஒருத்தர் இருக்கார். எப்படிங்க பாஸ்போர்ட் விநாயகர்? அவ்வளோதான். சொன்ன தம்பி போயிடு, எனக்கு என்ன பண்ணி தருவேன், நீ போயிடுவேன், எனக்கு என்ன பண்ணி தருவேன், அவ்வளோதான். சரிங்களா? அண்ணா எல்லாம் பண்ணித்தரேன், நீ போகணும் அப்படின்னா போ. அந்த கோயிலில் போய் பாஸ்போர்ட் விநாயகருக்கு போய் அர்ச்சனை போட்டுட்டு ப்ளஸ் ரேவதியாக இருக்கிற மதுரை மீனாட்சி அப்பயே ஒரு நாளில் கிளம்பி போய் மதுரை மீனாட்சி போய் 1 மணி நேரம் இருந்துட்டு ஒரு அபிஷேகமாவது உன் பாலை கொடுத்து அர்ச்சனை பண்ணிட்டு உடைகளை கொடுத்து வாங்க. அடுத்த நிமிஷம் அவருக்கு பாஸ்போர்ட் விசா கிடச்சி ஃபாரின் போயிட்டார். சரிங்களா? அதில் பாஸ்போர்ட் விநாயகர்னே இருக்குங்க. இதெல்லாம் அந்த காலத்தில் நம்ம ஜோசியர்லாம் கரெக்டாக ஏற்படுத்தி தான் வச்சுருக்காங்க. செட்நாள் இருக்க நிறைய பேர் ஃபாரின் போயிடுவாங்க. அது காரணம் அங்கே இருக்க விநாயகரில் பாஸ்போர்ட் விநாயகர் கோயிலில் பிள்ளையார்பட்டியில் அவருடைய தெம்பர சைடில் குன்றில் இருப்பார். ஆமாம், அவருக்கு பின்னாடி தெம்பர சைடில் கிழக்குமனா இருப்பார். அதுவுமே திசை மாதிரி தென்கிழக்காக இருப்பார். சரிங்களா? இந்த மாதிரி விஷயத்தை ஏற்படுத்தி கொடுங்க, நல்லது நடந்துடும். மகம் அஸ்வினி மூலம் அப்படிங்கிறதெல்லாம் பெரிய விஷயத்தை ரெடி பண்ணி தந்துடும். மூலம் நட்சத்திரத்துக்கு மீனாட்சி தாங்க, அது எங்கள் ரேவதிக்குன்னு மட்டும் எடுத்துருக்கீங்க அப்படிலாம் எடுக்க வேண்டாங்க. ரெண்டுக்குமே கேட்குது புதனாக இருக்கிறனால. சரிங்களா? இதெல்லாம் நல்லது பண்ணுதுங்க. அதே மாதிரி வைநாசிக நட்சத்திரம் நடக்குது அப்படின்னா 22ஆம் நட்சத்திரம் ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையில் பெரிய பாதிப்பை தருதுன்னு நினச்சிருக்கோம். 22ஆம் நட்சத்திரம் நோயை தரக்கூடியது. வதை வேதனை அப்படின்னா உங்களோட நோயை குறிகாட்டுற நட்சத்திரமே அதானுங்க. அன்னையில தான் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுதுன்னு நினச்சி வைக்கிங்க. அந்த கோயிலுக்கான விஷயத்தை கொடுத்துட்டிங்கன்னா அந்த வைநாசிகம் உங்களை நாசம் பண்ணாது. அதுக்கான ரெமெடி என்ன, அந்த நட்சத்திரத்துக்கு என்ன இருக்கோ, இப்போ கிரகமாக இருந்ததுன்னா சூரியன் அந்த நட்சத்திரக்காலில் இருக்கார் அப்படின்னா எப்பயுமே அவங்களுடைய 88ஆம் நட்சத்திர பாதமும் 22ஆம் நட்சத்திரம் அவங்க ஜென்ம நட்சத்திரத்துலேருந்து எடுத்துக்கங்க. அதுதான் அவங்களுக்கு 22ஆம் நட்சத்திரம் தான் வைநாசி நட்சத்திரம். ஒருத்தருக்கு புதன் செய்யலை, அவரோட இதில் கம்பல்சரியாக ஒரு நட்சத்திரம் இயங்குது. அது மட்டுமே காலபுருஷத்துக்கு 6ஆம் வீடாக வருமோ நோயை தருன்னு எடுத்துக்கிறோம் நம்ம. அது மட்டும் இல்லைங்க, 22ஆம் நட்சத்திரமோ வைநாசி நட்சத்திரமோ அவங்கவுங்க ஜென்ம நட்சத்திரத்துக்கு வரும். அப்போ அதுக்கான ரெமெடியுமே ஒன்றுமே பெரிய விஷயம்லாம் இல்லைங்க. என்ன நட்சத்திரம் இருக்குன்னு பாருங்கள். நமக்கு எல்லாமே நவகிரகத்தில் தானியமாக கொடுத்துட்டாங்க. என்னங்க கொடுத்துருக்காங்க? ஆமாம், நம்ம அதைத்தான் யூஸ் பண்ணோம். கல்லை போடுறதா அப்புறம் அது மெதுவாக பார்த்து கரெக்டாக கொடுத்துக்கலாம். ஆனால் அந்த தானியத்தை எடுத்து நச்சு இப்போ ஒன்றுமே இல்லைங்க. ரேவதியில் புதனில் தான் நடக்குது, புதன் திசைன்னு சொன்னோம் இல்லைங்களா, அவருக்கு வைநாசிகத்தில் இருக்கிற நட்சத்திரம் வேலை செய்யுது அப்படின்னா முதல் நாளே ஊற வச்சு அடுத்த நாள் டக்கெல்லாம் நெருக்க முடியாது. அதை உடைய பறவைகளுக்கு புறாவுக்கு போட சொன்னேன். இப்போ அவர் ஹாஸ்பிட்டலில் அன்னைக்கு என்ன எப்பயுமே எந்த ஒரு ஜோசியரும் அவங்கவுங்க ஜென்ம நட்சத்திரத்துக்கு ஆப்ரேஷன் தேதி ஆற்றுக்கோ எந்த ஆப்ரேஷனுக்கு தராதிங்க. ஏன்னா அந்த மாதிரி கொடுக்கும்போது அவருக்கு ஆப்ரேஷன் 2 தடவை நடக்குது. என்னுடைய அனுபவத்தில் நான் பார்த்துட்டேன். 22ஆம் நட்சத்திரம் வைநாசிக நட்சத்திரமாக வரும்போது நோயை கொடுக்க தான் வருது, அவங்களுடைய வதை வேதனை தான் தருது. அந்த 22 அவங்க ஜென்ம நட்சத்திரத்துக்கு எடுத்துக்கிட்டே 22, 23 சேர்த்து தான் கணக்கு. தயவுசெய்து 1ஆம் பாதத்தை மட்டும் எடுத்துக்காதீங்க, 2, 3 கணக்கில் எடுத்து செஞ்சு கொடுங்க. அந்த வைநாசிக நட்சத்திரம் வருங்காலத்தில் யாருக்காகவும் ஆபரேஷன் செய்தி தரவே தராதிங்க.
ஏன்னா நோயை தர நட்சத்திரம் அதுதான் நடக்குது. எக்காரணம் கூட தள்ளி போடுங்க. புதனாக இருந்தால் ரேவதி நட்சத்திரமாக இருக்குன்னாங்க, ஒன்றுமே இல்லை. கரெக்டாக அந்த பாசி பயிரை ஊற வச்சு நச்சு புறாவுக்கு போடுங்கன்னு தான் சொன்னோம். உங்களுடைய ஹார்ட் ஆப்ரேஷன் நல்லபடியாக நடக்கணும். அட்டாசமாக முடிச்சுட்டு வந்தார். சரிங்களா? அவங்க அம்மா சொல்லிச்சு, ஏங்க 70 வயசில் ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணி என்னங்க பண்ண போகிறோம்? ஏங்க என்ன இருந்தாலும் அவர் நல்லா இருக்கணும்ல. அந்த பையன் கேட்குறாங்க, அப்பா முக்கியங்க, அம்மாவுக்கு அப்பாவுக்கு சண்டையெல்லாம் இந்த அம்மா சொல்லி விட்டுருங்க. அப்போ அதைத்தான் செஞ்சாங்க. இந்த ஆப்ரேஷன் சக்ஸஸாக 22ஆம் நட்சத்திரம் 23ஆம் நட்சத்திரம் தராமல், அவினாசி நட்சத்திரம் தராமல் வேறு எந்த நட்சத்திரம் இருந்தாலும் கொடுங்க. அவருடைய ஆப்ரேஷன் சக்ஸஸ் ஆகி நல்லபடியாக வந்து சேர்ந்துருவாங்க. நல்லதே நடக்குங்க. வாழ்த்துக்களுங்க. நன்றி, வணக்கம். நிறைய பேர்